இந்து சமய அறநிலையத்துறைக்கு தெரிவு செய்யப்பட்ட 80 பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கிய முதலமைச்சர் விஜய் 23 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்து சமய அறநிலையத்துறை கட்டடங்களையும் திறந்து வைத்தார். கும்பகோணம் சவுந்தரராஜ பெருமாள் கோயிலுக்கு சொந்தமான திருமங்கை ஆழ்வார் வெண்கல சிலை இங்கிலாந்திலிருந்து மீட்கப்பட்டு சென்னை கொண்டு வரப்பட்டது. சிலையை பார்வையிட்ட முதலமைச்சர் விஜய் சிறப்பாக செயல்பட்ட காவல் அதிகாரிகளுக்கு பாராட்டு. கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக தமிழக சட்டப்பேரவையில் கவன ஈர்ப்பு தீர்மானம். சிபிஐ விசாரணை கோர தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கோரிக்கை. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது போலி என்கவுண்டர் என திமுக எம்எல்ஏ பால் மனோஜ் பாண்டியன் குற்றச்சாட்டு. மாடுகளை தேடி சென்றவர்களை மான் வேட்டைக்கு சென்றதாக அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டதாக புகார். கர்நாடகாவில் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பாஜக எம்எல்ஏ போஜராஜன் கண்டனம். என்கவுண்டர் விவகாரத்தில் கர்நாடக அரசின் செயல்பாடுகள் சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் பேச்சு. மூன்று தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக கர்நாடக அரசு நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் நிர்மல்குமார் தகவல். கர்நாடக அரசின் நடவடிக்கைகளை தொடர்ந்து கவனித்து அடுத்த கட்ட நகர்வை தமிழக அரசு மேற்கொள்ளும் என உறுதி. கர்நாடகாவில் வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. சட்டப்பேரவையில் வனத்துறை அமைச்சர் ரஞ்சித் குமார் அறிவிப்பு. எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்கும் பிரச்சனைகளிலும் பிற மாநிலம் தலையிட முடியாது. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் செய்யப்பட்ட விவகாரத்தில் கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் கருத்து. எங்கள் மாநிலத்தை எவ்வாறு பாதுகாப்பது என்பது எங்களுக்கு தெரியும் என கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் கருத்து. தமிழக முதலமைச்சர் விஜய் அவரது வேலையை செய்யட்டும், நாங்கள் எங்கள் வேலையை செய்கிறோம் எனவும் பேட்டி. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் வரும் நாட்களில் உறுதியாக செயல்படுத்தப்படும். சட்டப்பேரவையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எழுப்பிய கேள்விக்கு நிதித்துறை அமைச்சர் மரிய வில்சன் உறுதி. தமிழ்நாட்டில் நடக்கும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க அரசு தீர்வு காண வேண்டும். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தேமுதிக எம்எல்ஏ பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். பாலியல் வன்கொடுமை சம்பவங்களை தடுக்க பெண்களை அருவாள் கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களை எடுக்க வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் பேச்சு. பாலியல் குற்றங்களை தடுக்க முதலமைச்சர் சீரிய முயற்சி மேற்கொண்டுள்ள நிலையில் வன்முறையை தூண்டும் வகையில் பேச்சை நீக்குவதாக சபாநாயகர் JCD பிரபாகர் கண்டிப்பு. கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கப்படுவது தொடர்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம். ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்க தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என எம்எல்ஏ தமிமுன் அன்சாரி வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை அருகே ஏற்கனவே உள்ள 4 ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் திமுக, அதிமுக ஆட்சி காலங்களில் அனுமதிக்கப்பட்டவை என சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் ராஜு விளக்கம். மக்களை பாதிக்கும் எந்த திட்டத்திற்கும் இந்த அரசு அனுமதி வழங்காது எனவும் திட்டவட்டம். காலை உணவு திட்டத்தின் பெயரை மாற்றாமல் வேறு ஒரு திட்டத்தை தொடங்கி அதற்கு காமராஜர் பெயர் வைத்திருக்கலாம் என பேரவையில் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு கருத்து. காலை உணவு திட்டத்திற்கு காமராஜர் பெயரை விட பொருத்தமான பெயர் இந்த உலகிலேயே இல்லை என அமைச்சர் ராஜ் மோகன் பதிலடி.
கடந்த 5 ஆண்டுகளில் நெடுஞ்சாலைத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் விடுவிக்கப்பட்ட டெண்டர்களில் என்ன நடந்தது என்பது குறித்த விரைவில் வெள்ளை அறிக்கை. சட்டப்பேரவையில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அறிவிப்பு. தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் அறையை மாற்றுவது ஏன்? முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா விளக்கம். ராமேஸ்வரத்திற்கு இலங்கையில் உள்ள தலைமன்னாருக்கும் இடையே பயணிகள் படகு போக்குவரத்து சேவை குறித்து ஆய்வு. சாத்தியக்கூறுகள் குறித்து மத்திய அரசு மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் கலந்து ஆலோசித்து செய்து முன்மொழியப்பட்டுள்ளதாக சட்டப்பேரவையில் தமிழக அரசு தகவல். ராமேஸ்வரம் தீவு மற்றும் அதனை சுற்றியுள்ள படகு பகுதிகளில் கடலோர படகு சேவைகளை செயல்படுத்த அரசு முடிவு. சாகர்மாலா திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிதி உதவியுடன் அக்னி திருத்தம் மற்றும் மண்டபத்தில் மிதக்கும் தோணித்துறைகள் அமைக்கப்பட்டு வருவதாகவும் சிறு துறைமுகங்கள் துறை கொள்கை விளக்க குறிப்பில் தகவல். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் விஜயுடன் விசிக தலைவர் திருமாவளவன் சந்திப்பு. தாவேக அரசுக்கு 5 ஆண்டுகள் விசிக ஆதரவு அளிக்கும் என உறுதி. சமூக சிக்கல்கள், வன்முறை மற்றும் படுகொலைகளுக்கு ஒரு குறிப்பிட்ட ஆட்சியை மட்டும் பொறுப்பாக்க முடியாது என விசிக தலைவர் திருமாவளவன் கருத்து. மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் மற்றும் போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்க முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் பேட்டி. போக்குவரத்து கழகத்தில் நடத்துனர்களை நியமிக்க ஊபி நிறுவனத்திற்கு டெண்டர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் கடும் கண்டனம். மலேசியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளில் உயர்கல்வி பயிலும் நூற்றுக்கணக்கான மாணவர்களுக்கு உயர்கல்வி உதவித்தொகை வழங்காதது ஏன்? திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம் என்பதால் மறைமுகமாக நிறுத்துவது தாவேக அரசின் நோக்கமா எனவும் திமுக எம்பி கனிமொழி கேள்வி. தாவேக அரசின் இந்த 100 நாள் என்பது மக்களுக்கான வேதனையான நாட்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. 3 தமிழர்கள் கொல்லப்பட்ட விவகாரத்தில் தமிழக அரசு தலையிடக்கூடாது என கர்நாடக அரசு கூறியிருப்பது கண்டிக்கத்தக்கது எனவும் பேட்டி. 21 அதிமுக எம்எல்ஏக்களுக்கு எதிரான தகுதி நீக்க நடவடிக்கைகளை கைவிட்டு சபாநாயகர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து வழக்கு. தகுதி நீக்க நடவடிக்கையை கைவிட்டதில் என்ன தவறு உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி. ஊத்தங்கரை தாவேக எம்எல்ஏ இளையராஜாவுக்கு எதிரான தேர்தல் வழக்கு நிராகரிப்பு. தொகுதி வாக்காளர் ஒருவர் தாக்கல் செய்த வழக்கை நிராகரித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அறக்கட்டளை சொத்தை முறைகேடாக பதிவு செய்த வழக்கு. துணை ஆட்சியர் அன்பழகன் ஜாமீன் கோரிய மனு வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தென்காசி மாவட்டத்திற்கு இன்று முதல் 8 நாட்களுக்கு 144 தடை உத்தரவு அறிவிப்பு. சுதந்திர போராட்ட வீரர் ஒண்டிவீரனின் 255வது வீர வணக்க நாள் மற்றும் பூலித்தேவன் 311வது ஜெயந்தி விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் ஆணை. வேலூர் அருகே தனியார் ஐஸ் கட்டி தயாரிப்பு தொழிற்சாலையில் அமோனியா வாயு வெளியான விவகாரம். உரிமம் இல்லாமல் ஆலை செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது இருப்பு உள்ளிட்ட அமோனியா வாயுவை அகற்றும் பணிகள் தீவிரம். நெல்லை மாவட்டம் திருக்குறுங்குடி நம்பி கோயில் மலைப்பகுதிகளில் யானைகள் நடமாட்டம் இருப்பதாக தகவல். களக்காடு பகுதிகளில் நீர்நிலைகளில் குளிப்பதற்கு தடை விதித்து வனத்துறை அறிவிப்பு. போதிய விலை இல்லாததால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மல்லிகை பூக்களை தென்பெண்ணை ஆற்றில் கொட்டிய விவசாயிகள். வழக்கமாக கிலோ 250 ரூபாய்க்கு விற்கப்பட்டு வந்த நிலையில் திடீரென கிலோ 40 ரூபாய்க்கு சரிவடைந்ததால் விவசாயிகள் வேதனை. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவையில் இன்றும் நாளையும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழைக்கு வாய்ப்பு.
திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கேரள மாநிலம் விழுப்புரம் துறைமுகத்தில் சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி சேவை தொடக்கம். பணிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சர் சதீஷன். ஜார்க்கண்டில் மாணவர்களின் போராட்டத்திற்கு பணிந்த மாநில அரசு. அரசு பணிக்காக நடத்தப்பட்ட தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு. தூக்கு மரண தண்டனைக்கு பதிலாக வேறு மாற்று முறைகளை கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு தள்ளுபடி. குறைவான மரியாதைக்குரிய தண்டனைகள் முறைகள் குறித்து வல்லுநர்களின் உதவியோடு பரிசீலிக்கவும் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் ஆணை. இமாச்சல பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் குழு, சிம்லா போன்ற மாவட்டங்களில் ஏற்பட்ட நிலச்சரிவில் குழந்தை உட்பட பலர் உயிரிழப்பு. சாலைகள் துண்டிக்கப்பட்டு வாகனங்கள் புதைந்தால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. மீட்புப் பணிகள் தீவிரம். உத்தரகண்ட் மாநிலம் ரிஷிகேஷ், சந்தேஷ்வர் நகர் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. ஆறுகள் மற்றும் வடிகால்கள் நிரம்பி வழியும் நிலையில் கால்வாய் தண்ணீர் கொப்பளித்து வீடுகளுக்குள் புகுந்த கழிவுநீர். முதல் மனைவியை விவாகரத்து செய்யாமல் இரண்டாவது திருமணம் செய்து கொள்ளும் அசாம் அரசு ஊழியர்களுக்கு 20 விழுக்காடு சம்பளம் குறைப்பு. பிடித்தம் செய்யப்படும் ஊதியம் முதல் மனைவியின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் என அசாம் முதலமைச்சர் ஹிமந்த பிஸ்வா சர்மா அறிவிப்பு. அமெரிக்கா மற்றும் இந்தியா இடையிலான பொருளாதார உறவு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளது. மும்பையில் நடைபெற்ற இந்தோ அமெரிக்கன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் தேசிய மாநாட்டில் இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் பெருமிதம். அப்பா மகனிடையே சண்டை நடந்து கொண்டிருந்தால் டாக்டர் ராமதாஸ் பயோபிக் திரைப்படம் நின்றுவிட்டதாக இயக்குநர் சேரன் தகவல். ராமதாஸ், அன்புமணி தற்போது சேர்ந்து விட்டனர். ஆனால் படம் எடுக்கத்தான் ஆள் இல்லை என்றும் வேதனை.